விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் அடுத்த பிறவி இல்லாமல் இருக்க அவர்கள் செய்ய வேண்டியது என்ன? விருச்சிக ராசி காலபுருஷனுடைய மரண ராசியாக இருக்கிறது. இந்த மரண ராசியில் இருப்பவைகளெல்லாம் மனிதன் எவைகளை கண்டுபிடித்து காலம் சென்று 100 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியில் மனிதர் வாழ்ந்த வாழ்க்கைகள் என்னென்ன பூமியில் இருந்தது, அதாவது காலம் கடந்து போனவைகளை அறிய வேண்டிய அறிவு, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ரகசியங்களை எல்லாம் அறிய வேண்டிய அறிவு இந்த ராசியில் இருக்கிறது. அதன் பிறகு வெற்றி பெற வேண்டுமானால் கன்னி ராசியின் அதிகாரம் புதன் தர வேண்டும். அதில் சான்றிதழ் தர இருக்கிறவர் புதனாக இருக்கிறார். 7 பாதாள உலகங்களும் அந்த ராசியில் இருக்கிறது. 7 பாதாள உலகங்களையும் இவர்கள் வெற்றி கொள்ள வேண்டும். அதாவது பாதாள உலகங்கள் என்பது பூமி இருக்கிறது. பூமியில் மரம் செடி கொடிகள் எல்லாம் இதுவரை இல்லை. ஆனால் அதன் பிறகு வருகிற பூமியில் வருகிற உயிரினங்கள் எல்லாம் எவைகளை சாப்பிடுகிறது, எவைகளை பாரம்பரியமாக வைத்து ஒவ்வொன்றாக கண்டுபிடிக்கப்பட்ட எல்லாவைகளையும் அனுபவித்து கொண்டிருக்கிறவைகள் எல்லாம் கடந்த காலத்துக்கு உட்பட்டவையாகும். இந்த கடந்த காலத்துக்கு உட்பட்டவைகளில் 7 பாதாள உலகங்கள் இருக்கிறது. அதலம், விதலம், சுதலம், தராதலம், மகாதலம். சுதலம் என்பதே மகன்களின் உலகம். தகப்பனார் சம்பாதித்து அதிகமாக வைத்துவிட்டு பிள்ளைகள் அனுபவிக்கிற உலகம் சுதல லோகமாகும். இப்படி இத்தனை பாதாளத்திலும் இருக்கிற அறிவுகளை நிறைவாக பெற்று புதனிடம் சான்று பெற்று வெளியே வர வேண்டும். இந்த பாதாள உலகத்திலிருந்து ஏறுவது எளிதல்ல. இதற்கு ஞானம் பெற வேண்டும். இதற்கு வேத சாஸ்திரங்களை எல்லாம் கற்று எப்படி வர வேண்டும் என்கிற வேத ஞானத்தோடு கூடுதான் வெளியே வர முடியும். இந்த பாதாள உலகத்திலிருந்து வெளியே வந்துவிட்டால் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்த ஜென்மம் இருக்காது. சொல்லிக் கொண்டிருப்பதெல்லாம் அடுத்த ஜென்மங்களை பற்றி தான். இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கை என்று ஒரு பொருளாதார வாழ்க்கை இருக்கிறது. உறவுகளோடு உயிர்களோடு வாழ வேண்டும், அந்த வாழ்க்கை என்று ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இவை ரெண்டும் அல்லாமல் பூமியிலே வர வேண்டாம் என்று ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அதுதான் மூன்றாவது இருக்கிற வாழ்க்கை. அதை குறித்து மட்டுமே சொல்லிக் கொண்டு வருகிறேன்.